ஊழியத்துக்கு வந்ததுனால, இயேசுவினுடைய சுவிசேஷ பணியை செய்யறதுனால என் குடும்பத்தை எல்லாம் நான் மொத்தமா வெட்டி எரிஞ்சிட்டு தூக்கி போட்டு குப்பையில போட்டு வரணும். தட் இஸ் நாட் த மீனிங். அது சரியான அர்த்தம் அல்ல. மத்தேயு 10:37-39 வாசிக்கும் போது அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். அப்ப இதுல முக்கிய கருத்து என்னன்னு சொன்னா, என்னை பின்பற்றணும், என்னுடைய அழைப்பை நீ நிறைவேற்றணும், என் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னா உன்னுடைய முதலாவது பிரிஃபரன்ஸ் யாருக்கு இருக்கணும்னா கர்த்தருக்கு இருக்கணும்.